நம்ம வேர்ல்டுல கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடக்குது. ஐயோ கிரிக்கெட் இல்லையோ, நம்மளோட அதுதான் நம்ம பிரதானமான கிரிக்கெட் இல்ல, இந்த வாட்டி ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப்ல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12 குரூப் இருக்கு. 12 குரூப்ல ஈச் குரூப் 4 டீம் விளையாடுறாங்க. கிட்டத்தட்ட 48 டீம். ஒரு பெரிய லாங் டோர்னமெண்ட் தான் இந்த வேர்ல்டு கப் ஃபுட்பால்ல. ஃபீஃபாவோட மேற்பார்வையில நடக்கிற இந்த வேர்ல்டு கப் எப்படி போயிட்டு இருக்கு அதை பத்தி நம்ம பேச போறோம். எங்களோட ஃபேவரட் டீம் யாரு? நிறைய பேருக்கு இருப்பாங்க, அர்ஜென்டினா, போர்ச்சுகல், ஸ்பெயின், பிரேசில், ஜெர்மனி, இங்கிலாந்து, அந்த மாதிரி. எங்களோட ஃபேவரட் டீம் எது அப்படின்னு சொல்ல போறோம். இந்த டீம்ல யார் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா, யார் டார்க் ஹார்ஸா இருக்க போறா இந்த வேர்ல்ட் டோர்னமெண்ட்ல அப்படின்ட்டு நம்ம கார்த்தி சொல்ல போறோம். ஓகே கார்த்தி, ஸ்டார்ட் பண்ணிரு. வேர்ல்டு கப் ஃபுட்பால் எப்படி போயிட்டு இருக்கு இப்போ வரையும்? உன்னோட எதிர்பார்ப்பு என்ன? யார் இந்த வேர்ல்டு கப் ஜெயிக்கணும்? வேர்ல்டு கப் யார் ஜெயிக்கணும்னு அப்புறமா சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இந்த என்ன பிரச்சனைனா, இந்த FIFA வேர்ல்ட் கப்ல டைமிங்ஸ் தான் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா 12:30 மிட் நைட் 12:30 வந்து நல்ல மேட்ச் நடக்குது, ஏர்லி மார்னிங் 3:30 நல்ல மேட்ச் நடக்குது. அதுக்கப்புறம் இருக்க டைமிங் ஸ்லாட்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ரொம்ப ஈஸியஸ்ட் கேமா இருக்கு. 5-1 4-1 விளையாடுற கேம்ஸ் போடுறாங்க. ஸ்டார்ஸ் விளையாடுற கேம்லாம் கொஞ்சம் பாக்குற டைம்ல இல்லை. நம்ம இந்தியன் டைம் படி பார்த்தோம்னா காலைல 6:30 வச்சா ஓகேவா இருக்கும், இல்லை நைட்டு ஒரு 10:30 வச்சா கரெக்டாக இருக்கும். ஆனா வந்து டைமிங்ஸ் தான் பிரச்சனையா இருக்கு இந்த FIFA வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும். ஆனா மேட்சஸ் பார்த்தோன்னா பயங்கரமா போகுது. நீ சொன்ன மாதிரி 48 டீம். அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்ல யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களாம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் ஏற்றிக்கிறாங்க. பர்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். ஓகே, நீ சொன்ன மாதிரி ஆமா 48 டீம் இருக்காங்க. எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா USA அங்கதான் நடக்குது. அதனாலதான் வந்து USA டைம் லைனுக்கும் நம்ம டைம் லைனுக்கும் கொஞ்சம் அடி வாங்குது. கரெக்ட். அதனாலதான் உங்களுக்கு வந்து ஆமா, அதனாலதான் வந்து நீங்க மெக்சிகோல ஒரு டைம் இருக்கும், யூஎஸ் வந்து ஒரு டைம் நடக்கும். யூஎஸ்ல பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு டைம் வரும். இப்ப நம்ம ஊர்ல பார்த்தா ஒரே டைம் தான் வரும். யூஎஸ்ல பார்த்தா பசிபிக் ஸ்டாண்டர்ட் டைம்னு வானுங்க, திடீர்னு வந்து இன்னொரு டைம்னு வானுங்க. அதே மெக்சிகோ போனா அது வேற டைம் வருவானுங்க. கனடா போனா அது எங்கேயும் வேற ஏதோ டிஃப்ரெண்ட் டைம் வரும். ஸோ 2-3 ஹவர்ஸ் அப்படி வரதுனால ஏராளமா இருக்கு இந்த வேர்ல்டு கப் மேட்ச் பார்க்கறதுக்கு. ஹைலைட்ஸ் பார்த்தா 2 நிமிஷம் தான் போடுறாங்க, டக்கு டக்குன்னு போயிடுது பாட்டு. 2 நிமிஷத்துல ஹைலைட்ஸ் எப்படி பாக்குறது? ஹைலைட் ஓகே. USA நடக்கிறதுனால தான் நம்ம இந்தியாவில வந்து நைட்டு 12:30 மணி 3:30 மணி விடிகாலையில 6:30 மணி அப்படின்னு மேட்ச் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, இருந்தாலும் ஃபேன்ஸ் வந்து இந்தியாவில பார்த்துட்டு தான் இருக்காங்க. விடிகாலையில ஆனாலும் முழிச்சிருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, உன்னோட ஃபேவரட் டீம் யாருப்பா இந்த ஒரு 48 டீம்ல? என்னோட பர்சனல் ஃபேவரட்னு கேட்டா ஸ்பெயின் சொல்லுவேன். பட் இப்போதைக்கு அவங்க ஆடுற கேம் ஸ்டைல் பத்தி பார்த்தோன்னா வேர்ல்டு கப் ஜெயிப்பாங்களான்னு டவுட் தான் நான் நினைக்கிறேன். ஒண்ணு லமீன் யமால் ஒரு 10 கோல் அடிச்சா ஜெயிக்கலாம் இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லா சொல்றேன். ஒரு 10 கோல் அடிச்சாதான் ஸ்பெயின் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா லமீன் யமாலை ஸ்டாப் பண்ணிட்டா ஸ்பெயினை ஸ்டாப் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் இன்னும் நல்ல ஃபுட்பாலிங் நேஷனோட இன்னும் ஆனா ஸ்பெயின் கஷ்டப்படுவாங்க எனக்கு தோணுது. அகேன்ஸ்ட் நெதர்லாண்ட்ஸ், அகேன்ஸ்ட் குரோவேஷியா, அகேன்ஸ்ட் இங்கிலாந்து, இந்த மாதிரி டாப் டீம்ஸ், போர்ச்சுகல், இவங்களும் நல்ல டிஃபென்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி டீம்ஸ் கிட்ட கஷ்டப்படுவான்னு தோணுது. என்னோட பர்சனல் ஃபேவரட் கேட்டா நான் ஸ்பெயின் தான் சொல்லுவேன். ஓகே, நீ சொல்லி இந்த லமீன் யமால் வந்து 10 கோல் அடிக்கணும்னு, அவர் வந்து லாஸ்ட் 12 நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லாம் கேப் வெர்டி கோல் கீப்பர் போட்டு 8 சேவ் தொடர்ந்து லமீன் யமால் வந்து லாஸ்ட் 12 நிமிஷத்துல இறக்குறாங்க. என்ன பண்ண முடியும்னு நீ நினைக்கிறேன்? அந்த லாஸ்ட் 12 நிமிஷத்துல எவ்வளவு பெரிய ஸ்ட்ரைக்கர் வந்தாலுமே அந்த கன்வெர்ட் பண்ணி கோல் அடிக்க முடியுமா? லமீன் யமால் இல்லாம பெரிய ஸ்ட்ரைக்கரே வந்திருந்தாலும். ஏன்னா அந்த கேப் வெர்டி கோல் கீப்பர் பறந்து பிடிக்கிற லிட்டரலா ஒரு கோல கூட ஆன் டார்கெட்ல வைக்கவே முடியல. ஆல்மோஸ்ட் ஃபுல்லா அப்படியே செவுர் மாதிரி நின்ட்டாரு. உசேனியா வந்து 50K ஃபாலோவர்ஸ் வந்து 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் போயிடுச்சு டக்குன்னு. அந்த ஒரு 5 ஒரே நாள்ல கூட கிடையாது. அது ஒரு 2 ஹவர்ஸ்ல சொல்லலாம், ஒரு 1.5 ஹவர்ல. சோ இனி இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, லமீன் யமால் வந்த அந்த 12 நிமிஷம் லாஸ்ட் 12 நிமிஷம் கரெக்ட் தானா? இல்ல வேற ஸ்ட்ரைக்கர் வேற ஏதோ நாட்டுல இருந்து, அர்ஜென்டினால இருந்து மெஸ்ஸி வந்திருந்தாலும் இல்ல ரொனால்டோ வந்தாலும் அந்த 12 நிமிஷத்தை ஆக்குபை பண்ணி அது ஒரு கோல் கன்வெர்ட் பண்ணிருக்க முடியுமா? உடனே ஃபுட்பால்ல வந்து டக்குன்னு அந்த ஸ்ட்ராட்டஜியோட டீமோட மிங்கிலா யாருக்கு 12 நிமிஷத்துல கஷ்டம். ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு மினிமம் தேவைப்படும் ஒரு கோல் ஸ்கோர் பண்றது. அந்த மாதிரி ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. லாஸ்ட் 12 நிமிஷத்துல லமீன் யமால் வந்து கோல் அடிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க, ஏன்னு தெரியல. அந்த ஸ்பானிஷ் லீக் இருக்குல்ல, அந்த ஸ்பானிஷ் லீக்ல வந்து அவர் ஃபுல்லா ஆடினாரு இந்த சீசன். 24 கோல் 19 அசிஸ்ட். டுவர்ட்ஸ் அந்த சீசன் முடியும் போது இன்ஜுரின்னு கேள்விப்பட்டோம். அதனால வந்து அவரை இறக்கல ஃபர்ஸ்ட் மேட்ச். சரி கேப் ஓவர் டே தானே அப்படின்னு நினைச்சாங்க. கேப் ஓவர் டே மூஞ்சிலே பொக்குன்னு குத்திட்டு போயிட்டாங்க. அப்போ நீ என்ன பண்ணிருக்கணும்? செகண்ட் ஹாஃப்ல 10 நிமிஷத்துல இறக்கி விட்டுருக்கணும். அதை விட்டு செகண்ட் ஹாஃப் லாஸ்ட்ல 10 நிமிஷம் இறக்கி விட்டாங்க. 45 மினிட்ஸ் ஆடிக்கலாம், ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாம் கூட.
சும்மா நீ கிராஸ் மட்டும் போடு, நீ ரிஸ்க்லாம் இருக்காது, ரொம்ப ஓடிலாம் காட்டாத, சும்மா கிராஸ் மட்டும் போடு. ஏன்னா இந்த ஸ்பானிஷ் டீம் எப்படின்னா இவனோட ஸ்டைல் வந்து ஒரு மாதிரி அந்த சைடு வேஸ் பாஸ் போட்டு ஆடுவானுங்க, பொசிஷன் பேஸ்டு ஃபுட்பால், டிக்கி டாக்கான்னு கேள்விப்பட்டிருக்கல நீ. அந்த அட்டாக்கிங்கே வந்து ஸ்பெயின் இப்போ வந்து அந்த அளவுக்கு பெருசா எனக்கு தெரியல. லாமின் யாமால எடுத்துட்டா அங்க அட்டாக்கிங்கே இல்லாத மாதிரி இருக்கு. என்ன சொல்றேன், அவனுங்க டீம் எப்படின்னா ஸ்பெயின் வந்து அவனுங்க சைடு வேஸ் பாஸ் போடுவானுங்க, அவனுக்குள்ளேயே பாஸ் போடுவானுங்க, பேக்வர்ட் பாஸ் போடுவானுங்க, உள்ள போக மாட்டானுங்கண்ணா. ஆனா பால் மட்டும் அவனுக்கு கையில இருக்கும் எப்பயுமே. அதாவது பொசஷன் ரூல் பண்ணிப்பாங்க, பொசிஷன் ரூல் பண்ணிப்பானுங்க. 90% 95% கூட வச்சுப்பானுங்க. ஆனா என்ன பிரச்சனைனா அவனுங்களுக்கு கில்லி மாதிரி ஒரு ஃபார்வர்ட் இல்ல. கில்லி மாதிரி ஒரு ஃபார்வர்ட்னா தூக்கி பால போட்டாலே அவன் கோல் அடிக்கிற பிளேயர் அவன், அவனுக்கு இல்லவே இல்லை. ஓஎஸ்எஃப் ஆடிட்டு இருக்காரு, இன்னைக்கு 2 கோல் அடிச்சிட்டாரு ஓஎஸ்எஃப் சவுதி அரேபியா கிட்ட. சவுதி அரேபியா வந்து அவங்களே அசிஸ்ட் கொடுத்துட்டாங்க ஓஎஸ்எஃப்க்கு, ஏன்பா நீ அடிச்சுக்கோப்பா அப்படின்ட்டு. உடனே கோல் கீப்பர் ஜஸ்ட் கிக் பண்ணி விட்டாரு, ஓஎஸ்எஃப்க்கு நேரா போகுது, அவன் தட்டி விட்டான் கோல். அது ஒரு செலிப்ரேட் வேற ஓஎஸ்எஃப்க்கு. ஏதோ நான் போர்ச்சுகல் அடிச்ச மாதிரியும் நெதர்லாண்ட்ஸ்க்கு எகென்ஸ்ட் அடிச்ச மாதிரியும். லமின் யாமால் இன்னைக்கு ஒரு கோல் அடிச்சான், அது நல்லா இருந்தது. அதான் ஸ்பானிஷ்க்கு அந்த கில்லி மாதிரி ஒரு ஃபார்வர்ட் இல்ல, அந்த ஸ்ட்ரைக்கர் பட்டுன்னு ஒரு ஹெடரோ இல்லைன்னா வந்து பால் வரும்போது கிராஸ் மீட் பண்ற மாதிரி ஒரு பிளேயர் கிடையாது. நீ சொன்ன மாதிரி ரைட் விங்ல தான் அட்டாக்கே நடக்குது. ரைட் விங்ல யமால் இருந்தா மட்டும் தான் அந்த சைடு ஏதோ பண்றானுங்க ஸ்பெயின் இங்க என்ன பண்றானுங்க. அங்க லெஃப்ட் விங்கு சுத்தம், அங்க போச்சுன்னா பேக்வர்ட் பாஸ் வச்சிடறாங்க, பின்னாடி திருப்பி கோல் கீப்பர் மறுபடியும் ரைட்டுக்கு வரும், ரைட்ல இருந்து மறுபடியும் அட்டாக் போகும். இது என்ன கதையா இருக்கு? இல்ல அவங்களோட ஸ்ட்ராட்டஜி தான், அவங்க கிட்ட பால விட்டுறலாம், ஆனா ஸ்பெயின் அடிக்கணும்னா கவுண்டர்ல அடிச்சிடலாம். ஸ்பெயின் கொஞ்சம் மிஸ் பண்ணனா கவுண்டர்ல ஆப்போனன்ட்ல கில்லி ஃபார்வர்ட் எவனோ ஒருத்தர் ஸ்பீடா இருந்தானா முடிச்சு விட்டுருவாங்க ஸ்பெயினை. ஏன்னா அவன் டிஃபென்ஸ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது, டீசெண்டா ஆடுவாங்க, கவுண்டர்ல தான் அடிக்க முடியும். ஏன்னா பொசிஷன் பேஸ்ட் ஆடுறதுனால ஸ்பெயின் பார்த்து. சரி, ஸ்பெயின் பத்தி நிறைய பேசிட்டோம், அப்படியே நிறைய டீம்ஸ் இருக்கு, அதே பத்தி பேசிடலாம். உன்னோட பர்சனல் ஃபேவரட் யாரு, இந்த யார் வேர்ல்ட் கப் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன்? என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து 3 டீம் நான் சொல்லிக்கிறேன்ப்பா. பிரேசில், அர்ஜென்டினா, அப்புறம் வந்து நம்ம போர்ச்சுகல். அந்த 3 ஸ்டார் பிளேயருக்காகவே எனக்கு அது ஃபேவரட். எனக்கு வந்து இந்த வருஷம் வந்து சொல்ல போனா எனக்கு போர்ச்சுகல் ஒரு கப் அடிச்சிடணும், ரொனால்டோவோட லாஸ்ட் சீசன்னால ஒரு கப் எப்படின்னா அடிச்சிடணும் அப்படின்னு தோணுது. எனக்கு பாத்தீங்கன்னா வந்து அர்ஜென்டினா போன எடிஷன்ல அடிச்சிட்டாங்க, போன வேர்ல்டு கப் அடிச்சிட்டாங்க. பிரேசில் நிறைய கப் வச்சிருக்காங்க ஆல்ரெடி. இப்போ வந்து ஒரு பெரிய ஹீரோ ஒரு கப் அடிக்கல அப்படின்னா அது வந்து போர்ச்சுகல் ரொனால்டோ தான். எனக்கு வந்து அவர் அடிக்கணும் அப்படின்னு ஆசை இந்த வருஷம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஒரு மாதிரி போனதே தெரிஞ்சு போச்சு, கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பா அப்படின்ட்டு. டிஆர் காங்கோவோட 1-1 டிரா பண்றதுலாம் வந்து ரொம்ப, அது போர்ச்சுகல் மாதிரி ஒரு ஃபுட்பாலிங் நேஷனுக்கு அது வந்து ஒரு தோல்விகரமான டிரான்னு சொல்லலாம். அது வெற்றிகரமான டிரான்னு சொல்றது ஒரு தோல்விகரமான டிரா. அவனுக்கு தான் ஜெயிச்ச மாதிரி ஆக்சுவலி டிஆர் காங்கோ தான். அது ஒரு எடர் ஒன்று அடிச்சா அந்த டிஆர் காங்கோல இருந்து ஒருத்தன் கரெக்டா ஏறினா நச்சுன்னு உள்ள தரலாம். அது பின் பாயிண்ட் கோல் கீப்பரோட ஒண்ணுமே பண்ண முடியல, கரெக்டா உள்ள போயிடுச்சு. ரொனால்டோக்கு எனக்கு தெரிஞ்சு வயசு ஆயிட்டதுனால கொஞ்சம் அந்த பழைய மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்லோ ஆயிடுச்சு. இப்ப அவரா பால் எடுத்து போய் கோல் அடிக்கிற மாதிரி பிளேயரா தெரியல. இப்ப ஸ்பெயின்ல ஒருத்தர் ஆடிட்டு இருக்காருல்ல ஃபார்வர்டு ஒருத்தர், எனக்கு தெரியும் ஓயர்சபால்னு, கல்லு மாதிரி நிப்பாப்புல மனுஷன், அப்படி இப்படின்னு அவரு விட மாட்டாரு. நீ பாலை கொடுத்தாலும் அவரு என்ன பண்ணுவாரு, போயிட்டு விழுந்துருவாரு கீழே, டிஃபெண்டர்ஸ்க்கு கால் உள்ள விழுந்துருவாரு, தடிக்கு விழுந்துருவாரு அவரு. ரொனால்டோ அந்த மாதிரி பிளேயர்ல அவரை போட்டு நல்லா மறைச்சிடுறாங்க, ஒரு 3-4 பேர் சூழ்ந்துடுறாங்க அவர் வந்தாலே அவர் சைடு. ஆனா அவருக்கு தான் கிராஸ் போடுவேன் அங்கன கட்டின்னு சுத்துறாங்க போர்ச்சுகல் டீம்ல விங்கர்ஸ். இல்ல ஒரு விசிபிளான ஒரு பிளானு. இப்போ வந்து விங்ல இருந்தோ இல்ல எங்க இருந்தோ அட்டாக்கு பால் வருதுன்னா அது ரொனால்டோ கிட்ட தான் வருதுன்ட்டு ஒரு விசிபிளான ஒரு பிளான் வந்து போர்ச்சுகல் வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா டீமுக்கும் அது தெரிஞ்சு போச்சு, எங்க இருந்து பால் வந்தாலும் ரொனால்டோக்கு தான் போகும்போ அப்படின்னு வச்சுட்டாங்க. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, டிஃபெண்டர் ரொனால்டோவை சூழ்ந்துறாங்க, ரொனால்டோவை சூழ்ந்தா என்ன அவங்க கோல் போட முடியாது. அது போன மேட்ச் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஃப்ரீ, அதாவது ரொனால்டோ கிட்ட 2 டிஃபெண்டர்ஸ் இருந்தாங்க பக்கத்துல இருந்தாங்க, கிராஸ் வந்துச்சு, ரொனால்டோ மீட் பண்ணிட்டாரு. அவருக்கு பின்னாடி ப்ரூனோ சில்வான்னு ஒருத்தர் மான்செஸ்டர் சிட்டி பிளேயரு, டாப் கிளப்ல வர்றாரு, அவருக்கு ஃப்ரீயா இருந்தாரு. அவரு விட்டுருந்தா ப்ரூனோ சில்வாவே என்ன அடிச்சிருப்பாருன்னா கரெக்டா தட்டிருப்பாரு உள்ள, செம ஃப்ரீயா இருந்தது அவருக்கு. ஏன்னா ரொனால்டோ கொஞ்சம் இந்த ரைட் சைட் ஆஃப் தி போஸ்ட் கிட்ட இருந்தாரு கரெக்டா, அங்க வந்து கிராஸ் வந்துச்சு. அவரு அந்த விங்கர் வந்து இல்ல ரொனால்டோ கூட இல்ல நீ ஆடுறா ப்ரூனோ சில்வா நீ ஃப்ரீயா இருக்கன்னு விட்டுருக்கலாம், கொஞ்சம் செல்ஃபிஷா ஆடுற மாதிரி தெரியுது. எதர் மத்த டீம் நீ பிரான்ஸ், நார்வே இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டனா அவங்க சான்ஸ் வரும்போது தான் அடிக்கிறாங்க, வாண்டடா போய் நீ பால் ஆகிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்ல. போர்ச்சுகலுக்கு அதான் கொஞ்சம் டீம் ஒர்க் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ரொனால்டோவே கொஞ்சம் டீமோட சேர்ந்து ஆடினார்னா கப்படிக்கலாம் நீ சொன்ன மாதிரி. ஆனா இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் தோணுது அவங்க. ஆனா டீம் இருக்கு, அடிப்பாங்களான்னு கேட்டனா அது வந்து டீமா ஆடணும். இப்போ இதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒருத்தர் இருக்காருன்னா அது அர்ஜென்டினா மெஸ்ஸி தான்ப்பா. அவர் வந்து பால் வந்து தனக்கு வரணும்னு பார்க்க மாட்டாரு, அவரே எடுத்துட்டு போயிடுறாரு மொத்தமா. அவரே எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 3 கோல் அடிச்சு வின் பண்ணி கொடுத்துறாரு. நீனா எனக்கு பாஸ் பண்ணல, நானே எடுத்துட்டு போய் போட்டுறேன் அப்படின்ட்டு அவர் எடுத்துட்டு போயிடுறாரு. அவர் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கிறது பார்க்கும்போது நல்லா இருக்கு. இந்த வருஷமும் அர்ஜென்டினா தானா அப்படின்னு தோணுது எனக்கு. நீ என்ன சொல்ற இதை பத்தி? அர்ஜென்டினா தெரியல, மேபி அவங்க லாஸ்ட் டைம் நல்லா வின் பண்ணிட்டாங்க, இந்த வாட்டி நல்ல ஸ்குவாட் இருக்கு. ஆனா மெஸ்ஸி எடுத்துட்டுனா அந்த டீம்ல எதுவுமே இல்ல, அட்டாக்கிங்
தேர்ட்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி அவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் எங்கேயா சின்ன ஒரு அரை தப்பு பண்ணா கூட, கால்வாசி தப்பு பண்ணா கூட கோல் அடிச்சிருக்காரு அதுல. போன மேட்ச் கோல் கீப்பர் வந்து பிடிச்சிட்டு 1 பவுன்ஸ் ஆச்சு, அந்த ரீபவுண்ட டக்குன்னு உள்ள டேப் பண்ணி விட்டாரு, ஓடி வந்து ஸ்பீடா அந்த பாக்ஸ்லயே பார்த்துனே இருக்காரு, கழுகு மாதிரி ஒரு போச்சர் மாதிரி அடிக்கிறாரு உள்ள வந்து. கொஞ்சம் ஷார்ப்பா இருக்காரு. ஏன்னா 37 மெஸ்ஸி, ரொனால்டோ 41ல பெரிய டிஃபரன்ஸ் இருக்குல்ல அவங்க ஸ்பீட்ல. அவர் இன்னும் அவரோட ஃபேக் ஆஃப் த கெரியர் வந்துட்டாங்க ரெண்டு பேருமே. இவர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு ரொனால்டோ கெரியர். ஆல்மோஸ்ட் அவர் வந்து அல் நசீர்ன்ற அந்த ஒரு சின்ன லீக்லாம் போய் பாடிட்டு இருக்காரு. மெஸ்ஸி பார்த்தோன்னா அவரும் ரொம்ப முடிஞ்சிச்சு தான் அவர் கெரியர். இப்போ அவரும் வேற ஏதோ யூஎஸ் கிளப்ல தான் ஆடிட்டு இருக்காரு. ஆனா அவர்கிட்ட அந்த இன்னொரு 3 வருஷம் கேம் இருக்கு, ஒரு 2 வருஷம் ஆடுவாரு. ஸோ அதனால ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரியுது. டீமோட ஆடுறாருப்பா மெஸ்ஸி, அதுதான் மேட்ரு. செல்ஃபிஷா ஆடல, அதுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ். அவர் என்ஜாய் பண்ணி ஆடுறாரு டீமோட. இவர் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குது, ஐயோ நம்ம வேர்ல்டு கப் ஜெயிக்கலையே, நம்ம கிட்ட எல்லா டைட்டிலும் இருக்கு, வேர்ல்டு கப் மட்டும் இல்லை அப்படின்னு இருக்கு. இப்போ கிரிக்கெட்ல விராட் கோலி ரொம்ப காலமா அப்படின்றாருல, எல்லாருக்கும் ஐபிஎல் இருக்காது, வேர்ல்டு கப் இருக்காது. இப்போ ரீசெண்டா எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ற மாதிரி ரொனால்டோக்கு நடந்தா நல்லா தான் இருக்கும் சொன்ன மாதிரி. ஓகே, பிரேசில் பக்கம் வந்துடலாம். எனக்கு பிடிச்ச நெய்மார் உள்ள இருக்காரு, நெய்மார் ஜூனியர். என்ன மாதிரி ஒரு இன்ஜுரி அவரு, நீ சொல்லு என்ன இன்ஜுரி அவருக்கு? பிரேசில் வந்து இந்த வாட்டி அவங்கதான் வந்து அதிக கப் அடிச்சிருக்காங்க, இருந்துமே அவங்க திருப்பியும் அதை ரீபில்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு நினைக்கிறேன்? இல்ல, அவங்க லாஸ்ட் ஒரு 3-4 வேர்ல்டு கப்பாவே வந்து ரொம்ப மோசமா தான் ஆடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து குவார்டர் ஃபைனல் வரைக்கும் தான் வராங்களே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வெளியே போயிடுறாங்க. அவங்களால அந்த ஃபைனல் தேர்ட்ல எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது. பழைய பிரேசில் மாதிரி கொஞ்சம் பயங்கரமா ஆடுற மாதிரி தெரியல, அந்த ஸ்கில் எல்லாம் காட்டி இது பண்ற மாதிரி. அதுல நெய்மாருக்கு வர இன்ஜுரி, அவரோட கெரியரும் ஆல்மோஸ்ட் முடியிற நிலைமையில தான் இருக்கு. இப்ப நிறைய இன்ஜுரிஸ் இருக்கு. இப்போதைக்கு நீ பார்த்தோன்னா வினிசியஸ் ஜூனியர் தான் வந்து அந்த டீமை லீட் பண்றாரு. அவர் தான் வந்து அந்த லமீன் யமால் மாதிரி இந்த சைட்ல லெஃப்ட்ல வந்து சும்மா தண்ணி காட்டுறாப்புல எல்லாருக்கும். அவர் பிடிக்கவே முடியல. ஒண்ணு அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்காத ஆடணும். பிரேசில் கொஞ்சம் கஷ்டம் தோணுது வேர்ல்டு கப் அவங்க ஸ்குவாடை வச்சு பார்த்தா. அவங்க மிட்ஃபீல்டர் சரியில்லை. அவங்களுக்கு ஸ்பெயின்ல அந்த பிரேசிலுக்கு மிட்ஃபீல்டர் சுத்தமா சரியில்லை. ஒரு கோஆர்டினேஷனே இல்லாத எங்கெங்கயோ பிரிஞ்சு போய் இங்க இருக்கானுங்க. ஓப்பன் ஸ்பேஸ் விடுறானுங்க அட்டாக்கு, ஆப்போனன்ட் பிளேஸ்க்கு ஃப்ரீயா இருக்காங்க. பிளஸ் அட்டாக்குக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல. ஏதோ சும்மா பால் வருது, இங்க கொடுக்குறானுங்க, ஒரு கிளியர் கட் பாஸ் பண்ண மாட்டாங்க மிட்ஃபீல்ட். அதனாலே பிரேசில் வந்து என்னதான் நெய்மார் இருந்தாலும் வினிசியஸ் ஜூனியர் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மிட்ஃபீல்டு சரியில்லை, டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டும் சரி, அட்டாக்கிங் மிட்ஃபீல்டும் நல்லா இல்லை. ஓகே, மிட்ஃபீல்ட் வந்து கொஞ்சம் பலமா தான் இருக்கணும், டிஃபென்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும், பிளஸ் வந்து அட்டாக் போகும்போது அங்கேயும் சப்போர்ட் பண்ணணும். டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு பொசிஷன் தான். அந்த இடத்துலதான் எல்லாமே நடக்கும், அந்த இடத்துலதான் எல்லாமே ஆரம்பிக்கும், அங்கதான் எல்லாமே நடக்கும். முக்கியமான ஒரு பொசிஷன் பிரேசில், அங்கதான் தப்பு பண்றாங்க. பிளேயர்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல அந்த இடத்துல, கோஆர்டினேஷன் மிஸ் ஆகுதுன்னு கார்த்தி சொல்லியிருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் டீம். இதுவே வந்து போர்ச்சுகல் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிட்ஃபீல்டு சூப்பரா இருக்கு, மிட்ஃபீல்டு விங்கு சூப்பரா இருக்கு. ஆனா அவங்களுக்கு அந்த செல்ஃபிஷ்னஸ், ரொனால்டோக்கு தான் தருவேன் நான் அப்படின்னு அவங்க டீம் ஆடுறதுனால, அவரும் ஆடுறதுனால அவங்களால கோல் ஸ்கோர் பண்ண முடிய மாட்டேங்குது. எய்தராண்டி இங்க பார்த்தனா கோல் அடிக்க முடியுது பிரேசிலால. ஆனா என்ன பிரச்சனை, அவன் மிட்ஃபீல்டு வந்து ஒரு மாதிரி டிஸ்ஜாயிண்டடா இருக்கு, ஒரு மாதிரி கோஆர்டினேஷன் இல்லை அந்த மிட்ஃபீல்ட்ல. சுமாரா பண்றாங்க, டிஃபென்ஸ் ஒர்க்கும் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க, அட்டாக் ஒர்க்கும் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க. அதுதான் ரெண்டு டீமுக்கு டிஃபரன்ஸ். போர்ச்சுகல் என்ன கேட்டாங்கன்னா நல்ல டீம், அவங்க வேர்ல்டுக்கு படிக்கிறதுக்கு அவங்க கிட்ட ஸ்குவாட் இருக்கு. அவங்க கிட்ட அந்த ப்ரூனோ சில்வா, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ரெண்டு பேருமே பிரீமியர் லீக்ல ஸ்டார் பிளேயர்ஸ். இப்பலாம் ஒருத்தர் வந்து இந்த மான்செஸ்டர் யுனைடெட் ஆடுறாரு, நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பெட்ரோ நெட்டோ நிறைய பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க எல்லாமே நிறைய நல்ல லீக்ஸ் ஆடுறாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா அவங்க கிட்ட அந்த ஃபார்வர்டு தான் கொஞ்சம் ரொனால்டோக்கு பதிலா வேற யாராவது யங் ஃபார்வர்டு தான் போட்டு ரொனால்டோவை சப்போர்ட் ஸ்ட்ரைக்கரா வச்சுக்கலாம், கொஞ்சம் அந்த ஹெட்டர்லாம் அடிக்கிறதுக்கு. ஒரு மாதிரி அந்த ஸ்லோ ஸ்ட்ரைக்கர் ஆயிட்டாரு இப்போ அவர். கொஞ்சம் அவர் வந்து அவர் கூட இன்னொரு யங் பிளேயரை போட்டு ஒரு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் 4-4-2 கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஸோ இவர் லெஃப்ட்ல ஓடி காட்டினார்னா அவர் அங்க நின்று இருந்து அடிக்கலாம்ல, அந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா எனக்கு ஒரு மேட்சை பத்தி பேசணும்னு தோணுது, இந்த ஸ்பெயின் விசஸ் கேப்போ வெர்டே. அந்த மேட்ச் நீ பாத்தியா? அங்கதான் அட்டாக்கே ஸ்பெயின் பண்ணவே இல்லையே, ஆன் டார்கெட்டே கம்மி, ஆஃப் டார்கெட் அதிகம். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லா 99.9% வந்து கேப் வெர்டியோட கோல் கீப்பர் தடுத்துட்டாரு எல்லாத்தையும். இப்ப என்ன பண்ண முடியும் ஸ்பெயின் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல? நீ சொல்ல, எதுவுமே பண்ண முடியாது. ஃபுல்லா அப்படியே சோக் ஹோல்டு போட்டு அப்படியே கோல் கீப்பர் சோக் ஹோல்டு போட்டாரு ஃபுல் ஸ்பெயின் டீமும். நீ என்ன பண்ண முடியும் அவங்களால? பார்த்தா கடைசி 12 நிமிஷத்துல இறக்கிட்டு வராங்க லமீன் யமால, அதுவும் முடியாது. அப்ப யாராலையும் 10 நிமிஷம் 12 நிமிஷத்துல எதுவுமே பண்ண முடியாது. அந்த மேட்ச் ரொம்ப ஒரு மாதிரி தலைவலியான மேட்ச் தான். ஆனா அது ஒரு ஹிஸ்டரி தெரியும்ல, அது ஒரு டாப் டீம், அதாவது வேர்ல்டுல ஃபுட்பால் ரேங்கிங்ல செகண்ட்ல இருக்க ஸ்பெயினை வந்து கோல்லெஸ் டிரா பண்ணது வந்து அது அவங்களுக்கு ஒரு வின்னு தான் நான் சொல்லுவேன். அது வெற்றிகரமான டிரான்னு சொல்லலாம் அந்த கேப்போ வெர்டே ஸ்பெயின். இந்த மேட்ச் பார்த்தோன்னா அங்க பாரு ஷாட்டை 23 ஷாட் எடுத்துருக்காங்க. எப்பா கேமை டாமினேட் பண்ணிருக்காங்க லிட்டரலா. ஒரு குழந்தை பசங்க சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஆடி இருக்காங்க அட்டாக்ல. ஆனா கோல் அடிச்சானா கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது.
அதுதான் இங்க பெரிய டிஃபரன்ஸ். 8 ஷார்ட் ஆன் டார்கெட் அடிச்சாலும் 8ல பார்த்தோன்னா 6 சேவ் கில்லி மாதிரி தடுத்துட்டாரு. 1-2 பார்ல பட்டுச்சு. இன்னொன்னு அவங்களே பறக்க விட்டானுங்க. அங்க பாரு 786 பாசியா. என்ன பிரயோஜனம் இதனால சொல்லு எனக்கு. எனக்கு எதாவது சொல்ல. நீ சொன்ன மாதிரி அந்த பேக்வேர்ட்ல நிறைய பாஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லா. ஆமா கேப் ஒரு டே பாஸ மட்டும் நீ பாரு. இல்ல இது நீ பால் யார்கிட்ட பொசிஷன் இருந்தாலே பார்த்தாலே தெரிஞ்சிடும். 74% பொசிஷன் வந்து ஸ்பெயின் கிட்ட தான் இருந்திருக்கு. ஆனா ஒரு கோல் கன்வெர்ட் பண்ண முடியல. கேப்பவெர்டி மாதிரி ஒரு சின்ன டீம், ஸ்பெயினுக்கு முன்னாடி அது ஒரு சின்ன டீம், அந்த சின்ன டீம் கிட்ட அவங்க ஒண்ணுமே பண்ண முடியல. பவுல் பாரு 10 பவுல் கிளைம் பண்ணிருக்காங்க. அப்ப கூட அவங்களால எதுவுமே பண்ண முடியல. 11 கார்னரு அதையும் கன்வெர்ட் பண்ண முடியல. என்ன மாதிரி ஸ்பெயின் போயிட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா எனக்கு கேப்பவெர்டே கிட்ட ஒண்ணு புரிஞ்சுது. அவங்க வந்து ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நம்மளோட அட்டாக்ல வந்து நம்மளால அவங்க கிட்ட பால் ஏன்னா கேப்பவெர்டேவால பால் வாங்க முடியல. செகண்ட் பால் வின் பண்ண முடியல. பால் லூஸ் பண்ணிட்டா உடனே வாங்க முடியல. அதுக்கு வந்து 1 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. ஸ்பெயின் வந்து 10 செகண்ட்ல பிடிக்கிட்டு போயிடறாங்க பால. கேப்பவெர்டே கிட்ட பிடிக்கிட்டு போயிடறாங்க. வச்சுக்கிறானுங்க. ஆனா எதுவும் பண்ண மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அதனால கேப்பவெர்டே என்ன பண்ணுங்க தெளிவா நீங்க வந்து அட்டாக் தான் பண்ண போறீங்க. நீங்க அட்டாக் பண்ணி டயர்ட் ஆயிடுங்க. நாங்க கவுண்டர்ல ஏதாவது வந்தா பாத்துக்கிறோம்னு என்ன பண்றாங்க, பின்னாடி இருந்துட்டானுங்க. அட்டாக்கர்ஸ் எல்லாம் லிட்டரலா சொன்னா டிஃபென்ஸ்ல போயிட்டு நின்ட்டானுங்க தூண் மாதிரி. இந்த சைடு ஒத்தா அந்த சைடு ஒத்தான்ட்டு அவனுங்க எல்லாம் டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதனால வந்து ஸ்பெயினால விங்குக்கு போறானுங்க, பேக் பாஸ் அடிக்கிறானுங்க. அங்க இருந்து கிராஸ் போடுங்கடா, சும்மா போட்டா கூட ஏதாவது தப்பு நடக்கும்டா, அது போடுங்கடா பின்னாடி போட்டுட்டு இருக்கானுங்க. மார்க்கஸ் குக்ரேலான்னு ஒரு பிளேயர் இருக்கான். அவன் வந்து மான்செஸ்டர் சிட்டிக்கு ஆடுற பிளேயரு. நல்லா முடி வந்து பஃபன் மாதிரி வச்சுட்டு லாங் ஹேர் வச்சிருப்பான். அவ்வளவுதான். அவன் ஓடி காட்டுறான் லெஃப்ட்ல. அவனுக்கு போடுங்கடா உறுத்திக்கிட்டு இருக்கானுங்க மிட்ஃபீல்ட்ல நடுவுல பொறுமையா. அது எப்படின்னா பால் வச்சிருக்கானுங்க காலில். ஒரு 5 செகண்ட் கழிச்சு லெஃப்ட் போலாமா ரைட்டு போலாமா நீ யோசிச்சு அடிக்கிறான் அந்த மிட்ஃபீல்டர்ஸ். அந்த இருந்தவனுங்க ஃபேபியன் ரூயிஸ், அதுக்கப்புறம் அந்த இன்னொருத்தன் தானே கேவி. அவனை வந்து விங்கரா ஆட வச்சாங்க. அவன் விங்கரே கிடையாது. அவன் விங்கரே ஆனது இல்லையா, அவனை போய் விங்கரா ஆட வச்சாரு. அந்த ஃபால்ஸ் விங்கர். அந்த சைடு எதுவுமே பண்ண முடியல. குக்ரேல ஓடி காட்டுறான் உள்ள போடுங்கடா. நான் பால் அவனுக்கு வரல, ரைட் சைடு போறானுங்க. லெஃப்ட்ல ஓடி காட்டுறான் ஒருத்தன், பால் போடுங்கடா நான் கிராஸ் போட போறேன்டா. அவனுக்கு தெரியல. ரைட் சைட்ல எங்கெங்க அடிக்கிறானுங்க. அவங்க கிராஸ் அடிக்கிறதுக்கு இல்ல. ஓயர்ஸ் பால் என் தலைவன் கேட்டனா கீழே வந்துருவான் பையன். அவனே டிஃபெண்டர் கால் தடிக்கு கீழே வந்துருவான். அவங்க கிட்ட போய் எங்கிருந்து ரைட் சைடு போறான்னு தெரியல. ஸோ அதனால கஷ்டப்பட்டாங்க அவங்க. யமாலையும் இறக்கல. ஸோ அதனால கேப்பவெர்டே ஈஸியா முடிச்சு விட்டாங்க. வெற்றிகரமான டிரா. அவங்க வந்து டெபியூ இந்த ஒசினியா தான். இவங்களோட அம்மா வேற இன்னைக்கு மேட்ச் பார்க்க வராங்க தெரியுமா? அதாவது ஏர்லி மார்னிங் 3:30 நடக்க போற அந்த கேப்பவெர்டே அண்ட் உருகுவே மேட்ச்ல வந்து இவங்க மதர் வந்து மேட்ச் பார்க்க வராங்க. ஸோ இந்த வாட்டியும் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டிஃபென்ஸ் தான் விளாட போறாங்க கேப்பவெர்டே. அவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் என்ன சொல்லணும்னா, முதல் பாயிண்ட் ஆன் வேர்ல்டு கப் போர்டு டெபியூலே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. தோக்கல. அது பெரிய டீம் நிறுத்திட்டாங்க. ஸோ அவங்க மேல எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகும்னு தோணுது. இதுக்கப்புறம் எப்படி பண்றான்னு பாருங்க. இன்னொரு மேட்ச் அந்த ஆக்சுவலி ஈக்குவடார் அண்ட் இன்னொரு டீம் குரசாவோ, அந்த மேட்ச் நான் பார்த்தேன். அதுல என்னடானா 15 சேவ் பண்ணிருக்கான் என் கோல் கீப்பரு. நம்புவியா நீ? 15 சேவா? 15 சேவ் ரெக்கார்ட் அது வேர்ல்டு கப்லயே. அந்த இது பாரு, இத தெளிவா அந்த ஷார்ட் ஆன் டார்கெட் மட்டும் பாரு. 15 சேவ் ஷார்ட் ஆன் டார்கெட், 75% பொசிஷன் ஈக்குவடார். வாவ். இல்ல அவங்க தான் அதான் ஸ்பெயின் என்ன பண்ணாங்களோ அதே தான் ஸ்பெயின் மாதிரி ஈக்குவடாரும் பண்ணாங்க. அந்த டீம்ல குரசாவன்ற ஐலாண்டு, அது வந்து கரேபியன் ஐலாண்டு, ஒரு குட்டியா இருக்கும், ரொம்ப பூச்சி மாதிரி இருக்கும். அது அந்த ஐலாண்ட்ல வந்து ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்க. அவங்க இது அவங்களோட டெபியூ வேர்ல்டு கப். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு மாதிரி தோத்துட்டாங்க. செகண்ட் மேட்ச் இது வந்து அந்த கோல் கீப்பர் 15 சேவ் பண்ணால, அவன் பேர் வந்து ROOM ரூம். ரூமுக்கும் வந்து ரூம் வந்து ஓவர் நைட்ல ஹீரோ ஆயிட்டான்பா. ஈக்குவடார் வந்து ரொம்ப காலமா வேர்ல்டு கப் ஆடுற டீம். அது கொஞ்சம் பெரிய டீம் தான். பெருசா பண்ணது இல்லைனா வேர்ல்டு கப் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு அவங்களுக்குலாம். அவங்களாம் ஒரு 15 வேர்ல்டு கப் ஆடிருக்காங்க, அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு ஜெயிண்ட் கில்லர் இதுவும் பண்ணிட்டாங்க. குரசாவும் கேப்பவெர்டேக்கும் ஒரு பயங்கரமான கிளப்ஸ் அப்செட் பண்ணி விட்டு போயிட்டாங்க. அதாவது லீக்லயே அப்செட் பண்ணிட்டானுங்க. இன்னும் பெரிய இதுல அப்செட் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு புக்கே எழுதிருப்பானுங்க இந்த மாதிரி ஃபுட்பால்ல நடந்துச்சுட்டு. 15 சேவ் நம்ப முடியலையா? நானும் பார்த்தேன். ஒரு ஷாட்லாம் அந்த ஆப்போனன்ட் ஸ்ட்ரைக்கர் 1-on-1 வந்துட்டான். 1-on-1 இப்படி அப்படி தட்டினா கோல். அவன் அடிச்ச ஸ்பீடுக்கு பட்டுன்னு கை வைக்கிறான். அப்படி ரெஸ்பான்ஸ்ல பட்டுன்னு கை வச்சான். அது பட்டு தெரிச்சிச்சு மேல. செம ஸ்ட்ராங்கா இருந்தான் அந்த கோல் கீப்பர். அவனுக்கும் 40 வயசு 37 வயசு நினைக்கிறேன். அந்த ஒசினியாக்கும் 40 வயசு, இவனுக்கும் 37 வயசு ரூமுக்கும். அவங்களும் என்ன பண்ணாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கோல் கீப்பர்லாம் ஓவர் நைட்ல ஹீரோ ஆயிட்டாங்க இந்த வேர்ல்டு கப்ல. அதான் வேர்ல்டு கப் வந்தாலே என்ன புது பிளேயர் எல்லாம் பாக்குறோம்ல, அதனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பார்த்த ரொனால்டோ, மெஸ்ஸி, நெய்மார் இவங்களே பாக்குறத விட இப்ப புது பிளேயர்லாம் வந்திருக்காங்கல்ல. இந்த நார்வேல வந்து இவன் ஏர்லி காலாண்ட் ஆடுறான், பயங்கரமா ஆடுறான். இன்னொரு டீம்ல வந்து அந்த ஜார்மி டோக்கு ஆடுறான், கரண்ட் மான்செஸ்டர் சிட்டி பிளேயரு.
ஆனா இவன் பெல்ஜியம்க்கு இப்ப இந்த வாட்டி ஆட மாட்டான்னு நினைக்கிறேன். குழந்தை பிறந்திருக்கு, வீட்டுக்கு போறான். பெல்ஜியம்க்கு வீட்டுக்கு போயிட்டு வருவானா. ஓகே, இப்போ வந்து எனக்கு ஒரு கேள்வி தல. வேர்ல்டு கப்னோடனே நம்ம இந்தியா வந்து ஆடலையா அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ரொம்ப வருஷமா நம்ம விளையாடவே கிடையாது. ஆனா இருந்தாலும் ஏசியன்ல இருந்து ஒரு 3 கண்ட்ரி ஆடுறாங்க அப்படின்னும் போது நம்ம ஏசியால இருந்து ஒரு 2 கண்ட்ரி ஆடுது பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு டீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்ட்ரி ஜப்பான். எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான கண்ட்ரி அது ஜப்பான். அவங்க வந்து நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் சூப்பரா ஆடி இருக்காங்க. நீ ஜப்பான் பத்தி சொல்ற, ஒரு ஏசியன் கண்ட்ரி பத்தி நம்ம பேசாம இருக்க முடியுமா? ஏசியன் கண்ட்ரிஸ்ல இருக்க முடியும். எல்லா ஏசியன் கண்ட்ரியும் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க இந்த வேர்ல்டு கப்ல. ஒரு பாயிண்டாச்சும் எடுத்துட்டாங்க. எல்லாருமே ஆடின 9 பேருமே ஒரு பாயிண்டாச்சும் எடுத்துட்டாங்க. எதை டிரா பண்ணிட்டாங்க, இல்லைன்னா வந்து வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுன்னு பார்த்தோன்னா, நீ வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க நியூசிலாந்து கூட ஒரு டிரா பண்ணாங்க 2-2. நியூசிலாந்துலாம் இந்த அளவுக்கு ஃபுட்பால் ஆடுவாங்க எனக்கு சத்தியமா தெரியாது. அவங்களுக்கு டெபியூ ஆனன்னு தெரியல. ஆடிருப்பாங்க இதுக்கு முன்னாடி. பட் அவங்களுக்கு ரக்பி தான் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட். இது வந்து ஒரு மாதிரி கிரிக்கெட்டுக்கு அப்புறம் தான் இதெல்லாம். ஆனா அதுலயே பயங்கரமா ஆடுறாங்க. அடுத்து பார்த்தோன்னா கத்தார் ஃபர்ஸ்ட் மேட்ச் டிரா பண்ணாங்க. ஸ்ட்ராங்கான சுவிட்சர்லாந்து. அந்த டீம்ல இருக்க டிஃபென்ஸ் வேற யார்கிட்டயுமே இல்ல. மனுல் அகாஞ்சி அவரை மான்செஸ்டர் சிட்டி பிளேயர், பயங்கரமான கிளப்ல இருந்த டீம். அவங்க டீம் கிட்ட 2-2 டிரா பண்ணிட்டு கத்தாரு இவங்க கிட்ட தோத்துட்டாங்க. போய் யார்கிட்ட, இந்த டீம் கிட்ட தோத்துறாங்க. யார்கிட்ட தெரியலையே, ஐயோ மறந்துச்சு அதை பண்ணிட்டு. கத்தார் இவங்க கிட்ட போயிட்டு இதுவாயிடுச்சு அவங்களுக்கு. அதான் கத்தார் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் நினைச்சு பார்க்கல. 4-1 5-1 தோத்துட்டாங்க அந்த மேட்ச். அதுவும் இல்லாத கனடா கிட்ட தான் நினைக்கிறேன். சாரி, அதான் கனடா கிட்ட தான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தோன்னா உனக்கு நல்லா பண்ண டீம்னு கேட்டேன்னா, ரொம்ப வருஷமா வேர்ல்டு கப் ஆடுற 2 டீம். ஒன்னு கொரியா, ஜப்பான். 2 பேருமே ஓரளவுக்கு டீசெண்டா ஆடுவாங்க. ரொம்ப வந்து போற டீம்னு சொல்ல முடியாது. அவங்க ஹையஸ்டா போறது வந்து குவார்டர் ஃபைனல் வரைக்கும் போவாங்க. இந்த 2 டீமே ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோன்னா அப்படிதான் சொல்லுது. குவார்டர் ஃபைனல் வரைக்கும் போற டீம் வந்து ஜப்பானும் கொரியாவும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. அவங்ககிட்ட அந்த பவர் இல்லை. அந்த ஒரு நல்ல ஃபார்வர்டோ இல்ல நல்ல பயங்கரமா டிஃபென்ஸ் கொடுக்குற பர்ஃபார்மர் இல்லை. ஆனா ஜப்பான் நீ சொல்ற மாதிரி டார்க் ஹார்ஸா இருப்பாங்க எனக்கு தோணுது. ஆடுறவங்க மாசா ஆடுறானுங்க, அசிஸ்டும் கொடுக்குறாங்க, கோலும் அடிக்கிறானுங்க, டிஃபென்ஸ்ல கில்லிமர் விளாடுறானுங்க. மற்றபடிக்கு டீம் காம்பினேஷன் அப்படியே ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆடுற மாதிரி ஆடுறாங்க. அப்படியே ஒன்னா ஆடுறாங்க. அப்படியே கனெக்ட் கோஆர்டினேஷனோட இருக்காங்க டீம். ஓகே, நீ சொன்ன மாதிரி அந்த கத்தார் தோத்தது வந்து கனடா கிட்டதான். 6-0 அப்படின்னு தோத்துருக்காங்க கத்தார். மறக்காத ஏசியாவோட நம்பர் 1 டீம் தான் இருப்பேன். ஏசியாவோட நம்பர் 1 டீம் இப்படி தோறது நல்லது. கத்தாரா ஏஎஃப்சி ஏசியன் கப்பை வின் பண்ணாங்க 2023ல. இந்தியாவை அடிச்சுட்டு தான் வந்து அவங்க வேர்ல்ட் கப் குவாலிஃபை ஆனாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் கூட நீ பார்த்துருப்பேன். ஒரு மாதிரி கோல் கீப்பர் வந்து தடுத்து வெளியே போயிடும். அதை வந்து கோல் அந்த எண்ட்லைன் இருக்கும்ல, அந்த எண்ட்லைன்ல இருந்து வெளியே எடுத்து கோல் அடிச்சிருப்பாங்க. வெளியே போயிடும். அதை உள்ள தட்டி விட்டுருப்பான். அது வந்து கோல் அலோவும் பண்ணிருப்பாங்க ரெஃப்ரி. அப்ப வந்து விஏஆர் வந்து ஒர்க் ஆகலன்ட்டாங்க. ஒர்க் ஆகலையா இல்லன்ட்டாங்களான்னு தெரியல. அது ஏதோ ஒரு பிரச்சனை போயிடுச்சு. அது சுனில் சேத்ரியும் சொன்னாரு, அது ஹாரபிள் டெசிஷன்ட்டு. அது நான் ஃபுட்பால்ல கிரிக்கெட்லயும் ரெஃப்ரியும் மனுஷன் தானே. அவனுங்க எங்க இருந்து ஓடிக்கிட்டே இருப்பானுங்க 90 நிமிஷம். அவ்வளவுதான் கலைச்சு போயிருக்கலாம். திடீர்னு விஏஆர் எங்க ஒர்க் ஆகும் போச்சு. நம்ம பார்த்தோம்னா இந்த சென்னை மேட்ச்ல ஒரு கான்வி அவுட் ஆயிட்டு போவாரு. அப்பன்னு பார்த்து இது கட்டாயிருக்கும் டிஆர்எஸ். இதே மாதிரி இங்கேயும் நடந்திருக்கு. அதே மாதிரி நடந்திருக்கு. இந்தியா இதெல்லாம் போய் பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது. நம்ம வந்து கத்தார 4-1 2-1 அடிக்கணும். அடிச்சு நம்ம போனாதான், நம்ம கெத்தா போனாதான் வேர்ல்டு கப்ல வந்து அந்த கான்பிடன்ஸ் இருக்கும். போய் கத்தார் வந்து ஏமாத்தி அடிச்சிட்டானுங்க உள்ள போயிடுச்சுன்னு சொல்றதுலாம் எனக்கு பாயிண்டே இல்லை. கத்தார நம்ம 5-1 அடிக்கிறோமா சொல்லு தில்லா. நம்ம வந்து வேர்ல்டு கப் டிக்கெட் போட்டு அழகா போயிடலாம். கத்தார 5-1 அடிக்க முடியல. கேவலம் பங்களாதேஷே அடிக்க முடியல நம்மளால. அப்புறம் எங்க இருந்து நம்ம வேர்ல்டு கப் செலக்ட் ஆகுது? நம்மளோட பிளேயர்ஸ் வந்து எப்படி ஆடுவானுங்கன்னா, கேபோ வர்டேவோட ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அவங்களோட கம்மியா தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சப்போஸ் செலக்ட் ஆன வேர்ல்டு கப்ல கேபோ வர்டேவோ சாக்லி டிஃபென்ஸ் நல்லா பண்ணாங்கல்ல. நம்ம டீமால அதுவும் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் குள்ளமா தான் இருப்பாங்க. ஆள் பார்த்தாலே உனக்கே தெரியும், குடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரே ஒருத்தர் சந்தேஷ் ஜிங்கர் மட்டும் ஹைட்டா இருப்பாரு. ஒருத்தர் டிஃபென்ஸ்ல ஹைட்டா இருப்பாருன்னா சந்தேஷ் ஜிங்கர். அப்புறம் கோல் கீப்பர் கொஞ்சம் ஹைட்டு. அட்டாக்ல விட்டுரு, அதுக்கு குட்டியா இருந்தானே ஹைட்டா இருந்தானே பிரச்சனை இல்லை. டிஃபென்ஸ்ல தான் பிரச்சனை. இந்தியா முதல்ல அவங்களுக்கு வந்து ஃபுட்பால்ல விஷன் இருக்கான்னு கேட்டேன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனாலதான் அவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்க. இல்ல, இதுல இன்னொரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. இத நான் கேட்கிற இந்த கேள்வி எப்படி என்ன மாதிரி ஒரு கேள்வின்னு நீ பாரு. இப்போ வேர்ல்டு கப்போட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து யார்கிட்ட இருக்கு? ஜி கிட்ட இருக்கு, கரெக்டா? Z5 வச்சிருக்காங்க. அவங்க வச்சிருக்கோங்க. அதை வந்து 799 சம்திங் அந்த மாதிரி வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் ஏதோ விட்டுருக்காங்க. 799 சப்ஸ்கிரிப்ஷன் ஓகே, பார்க்கலாம். வேர்ல்டு கப் அவங்க அவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க, ஓகே விட்டுடலாம். ஆனா கீழே ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிவைஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும்.
இப்போ இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில 799 கொடுத்து ரீசார்ஜ் பண்ணி வேர்ல்டு கப் பார்த்து ஒரே ஆளு பார்ப்பாங்கன்னா எத்தனை பேர் பார்ப்பாங்க நீ சொல்ல. இப்போ நானே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், 12க்கு போறேன், நைட்டு தூங்கணும், அந்த அந்த பிரச்சனை இருக்கும். இப்போ மேட்ச் நடக்கிறதே 10:30 மணிக்கு மேலதான். நிறைய பேரால பார்க்க முடியாது. சரி ஹைலைட்ஸாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு சில பேர் நினைப்பாங்க. அவனுக்கும் அமைப்பு அடிச்சிட்டாங்க. நீ 799 பே பண்ணாதான் உனக்கு நான் ஹைலைட்ஸே காட்டுவேன் அப்படின்னு ஜி5 பண்றது எனக்கு ரொம்ப தப்பா தோணுது. இது ரொம்ப ஒரு பேட் டிசிஷன். ஆமா, ரொம்ப பேட் டிசிஷன் இதெல்லாம். அது பிராட்காஸ்டிங் வந்து ஜி கிட்ட அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் கிட்ட இருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஜியோ கிட்ட இருக்குது, அது இல்ல அவங்க கிட்ட. இல்ல ஜி கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க ஏதோ ஒரு கிரிக்கெட் லீக், பிபிஎல் அந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்க. அதெல்லாமே அவங்க ஜீல எல்லாம் டெலிகாஸ்ட் தான் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லன்னு இல்ல. அவங்க அவ்வளோ பட்ஜெட் கொடுத்து ஒன்னும் வாங்கலாம் இல்ல, அவங்க கம்மி பண்ணி தான் டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டு தான் வாங்கியிருக்காங்க அந்த ரைட்ஸ. அப்படி இருந்துமே அது 799 ஒரு டிவைஸ்ல தான் கனெக்ட் பண்ண முடியும். சரி அட்லீஸ்ட் ஹைலைட்ஸ் அது காட்டலாம்ல உங்களோட பிரீமியம் யூசர்ஸ்க்கு. அவங்களோட பிரீமியம் என்னமோ ஒரு 299 399 அவ்வளவுதான். அவங்களுக்கு ஹைலைட்ஸ் ஃப்ரீயா காட்டலாமே. நீ 799 தான் கட்டினாதான் நான் காட்டுவேன்னா அது எப்படி சொல்ல. ஏற்கனவே இந்த ஃபுட்பால் வந்து டவுன் ஃபால்ல போயிட்டு இருக்கு. எவனும் வளர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏஎஃப்எஃப்க்கும் பிளேயர்ஸ் மேல இது செலவு பண்ணி பிளேயர்ஸை இம்ப்ரூவ் பண்ணி எல்லா சிஸ்டத்தையும் இது பண்ணி இந்தியாவை தூக்கி போய் வேர்ல்டு கப்ல வைக்கணும்னு அவங்களுக்கும் ஆசை கிடையாது. சரி ஃபுட்பாலை பார்த்து நம்மளாவது கத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு வர பிளேயர்ஸ்க்கும் நீ வந்து டிஜிட்டலாவோ ப்ராட்காஸ்டிங் பண்ற அப்படின்னும் போது நீ காசு கட்டினாதான் நான் காட்டுவேன்னா அது ரொம்ப தப்பு போகுது. அது காசு கட்டி பாக்குறது ஓகே, அதுக்குன்னு ஒரு லிமிட் ஒண்ணு இருக்குல்ல. 799 ஒன் யூசர் தான் பாக்கணும்ன்ற போது எவ்வளவு பேரால அது கட்ட முடியும்? இப்போ மிடில் கிளாஸ் இல்ல அதுக்கும் கீழே இருக்கவங்கன்னா 799 சரி ஒரு 3 பேர் சேர்ந்து 799 போட்டாங்கன்னா அது ஒருத்தம் போலதான் பார்க்க முடியும். மிச்சம் 2 பேர் என்ன பண்ணுவாங்க? ஹைலைட்ஸும் பார்க்க முடியாது. ஹைலைட்ஸும் அதே ஒரே போன்ல தான் பார்க்க முடியும். இது ஆனா ரொம்ப தப்பு. நீ சொல்றது புரியுது. FIFA வேர்ல்டு கப் அந்த யூடியூப்ல அவங்க அபிஷியல் சேனல் இருக்குல்ல FIFAக்கு, அவனுங்க அதை அப்லோட் பண்ணாதான் அவனுங்க தான் இப்ப ஷார்ட்ஸ்லயே போட்டுறானுங்க. என்னெல்லாம் கோல் மூமெண்ட்லாம் வந்து யாருல கோல் அடிச்சாங்க, எப்படி அடிச்சாங்க, ஷார்ட்ஸ்லயே வந்துட்டு தான். அதுல பாக்கலாம். ஜி5 பாக்கலாம். அது வந்து லைவ் மேட்ச் பாக்குற மாதிரி வராதுல்ல. அது சின்ன ஹைலைட்ஸ் பாக்குற மாதிரி கூட இருக்காது. அது சின்ன ஒரு ஷார்ட் அவ்வளவுதான் இருக்கும். ஹைலைட்ஸ்ல மூவ்மெண்ட்ஸ் மாதிரி நல்லா இருக்கும். ஒரு மாதிரி கட் பண்ணி எடிட் பண்ணி நல்லா போட்டுருப்பாங்க ஹைலைட்ஸ். 30 செகண்ட்ஸ் ஷார்ட் என்ன பாக்குறது சொல்லு? அந்த கோல் எப்படி பில்ட் ஆகுறதுன்னு காட்டுறதும் தெளிவா தெரியாது அந்த 30 செகண்ட்ல. ஆமா அது கரெக்ட். எனக்கு என்ன பிரச்சனை, ஹைலைட்ஸ் போறானுங்க ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷமா வச்சக்கூடாது, 2 நிமிஷம் வச்சிருக்கானுங்க. என்னத்தையா பாக்குறது? வெறும் கோல் அடிச்சது மட்டும் தான் காட்டுறானுங்க. அப்புறம் சும்மா ஏதோ ஃபவுல் அந்த மாதிரி மீண்டல் மாதிரி போயிருது சர்ன்னு. நீ கத்தார்ல நடந்த வேர்ல்டு கப் எடுத்தனா நீ சொன்ன ப்ராப்ளம் எல்லாம் இல்ல. நம்மளுக்கு டைமிங்ஸும் கரெக்டா தான் இருந்தது. ஏன்னா கத்தார் கொஞ்சம் நம்மளோட டைமிங் வந்து அதிகமா போறதுனால அவங்க நம்ம டைமிங் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு கரெக்டா. சோனி வந்து தமிழ் கமெண்ட்ரி வச்சிருந்தாங்க. இவன் தமிழ் கமெண்ட்ரி கூட வைக்காத இவனுக்கு எதுக்கு 7-9 முறை கட்டணும்? எனக்கு அதான் பிரச்சனை இல்லை. எனக்கு அதான் பிரச்சனை. இது எதுவுமே பண்ணல ப்ரோ. அங்க இருக்கிறது அப்படியே காட்டுறான். அதுக்கு எதுக்கு காட்டணும்? நீ கமெண்ட்ரி கூட ஒழுங்கா பண்ணல. அப்படி இருக்கிறதுக்கு நான் ஏன் 799 கொடுக்கணும்ன்றேன். ஜஸ்ட் ஒரு வேர்ல்டு கப் இத்தனை மாசத்துக்கு பாக்கிறதுக்கு நான் ஏன் கட்டணும்? அதுதான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு ஆனா நீங்க டிஷ் டிவில பாக்குறீங்கன்னா அந்த யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். 12 ரூபா நினைக்கிறேன் சேனல். ஆனா என்ன பிரச்சனைனா நீங்க அது வாங்கினாலும் பாக்குறது கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு வந்து மேட்சஸ் நைட்ல நடக்குது, நடுராத்திரியில நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு மேனேஜ் பண்ணி பாத்துலாம்னு வச்சுக்குவேன். மேனேஜ் பண்ணி பாத்துலாம். திடீர்னு மார்னிங் ஷிஃப்ட் போயிட்டு வரவங்க இல்ல மார்னிங் ஒர்க் பண்ணிட்டு வரவங்க தூங்கிறாங்கன்னு வச்சுக்கோ. யுனைடெட் ஸ்போர்ட்ஸ்ல பார்க்க முடியுமா? ஹைலைட்ஸ் எல்லாம் போடுவாங்களா? கஷ்டம் தானே. அப்ப எங்க பார்க்க முடியும்? ஏதாவது டிஜிட்டல் மீடியால பார்க்க முடியும். அதான் அது ஜி வந்து அவனுக்கு ஏதோ கோமாளித்தனம் பண்றானு ஏதோ வாங்கிட்டு அங்க ஒரு சைடு வேர்ல்டு கப் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதான் இன்னொரு டீம் வந்து பயங்கரமா விளையாடுறாங்க இந்த வேர்ல்டு கப்ல. அவங்கதான் வேர்ல்டு கப் ஜெயிப்பாங்கன்னு ஒரு ஜோதிடர் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காரு. தெரியல. நெதர்லாண்ட்ஸ் ஜெயிக்குமாப்பா வேர்ல்டு கப்? நம்ப முடியும். நெதர்லாண்டா? ஆமா, ஸ்வீடன் 5-1 அடிச்சாங்கல்ல அந்த மேட்ச். அந்த வேர்கல் வான்டைவிக். இல்ல ஆனா அது நான் கேள்விப்பட்டேன். நீ இந்த இருக்கு பாரு, இதுதானே சொல்ற 5-1? ஆமாமா, ஸ்வீடன் ஆக்சுவலி இங்க பார்த்தனா 10 ஷாட் ஆன் டார்கெட். பாத்தியா? நம்ப முடியுதா? ஒரு கோல் தான் செய்யணும். எனக்கு 7 ஷாட் ஆன் டார்கெட் 5 கோல் வந்து கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அது 2 தான் வந்து அவங்க மிச்ச 5 வந்து கன்வெர்ட் பண்ணி அடிச்சு போயிட்டாங்க. ஆனா நெதர்லாண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி நல்ல டீம் தான். ஸ்வீடன் நெதர்லாண்ட்ஸ் டிஃபெண்டர் எல்லாம் சும்மா நெட்டக்கு மாதிரி இருப்பானுங்க. அந்த வேர்கல் வான்டைவிக் அவங்க கேப்டன் ஒருத்தர் இருப்பான். அவன் நீ பாத்திருக்கேன்னு தெரியல, செம ஹைட்டு செம பிராடா இருப்பான். அதாவது ஹர்லி காலாண்ட் டிஃபென்ஸ் வந்தானா எப்படி இருக்கும், அவன் வந்து நின்னானா அந்த மாதிரி இருப்பான் ஆளு.
கேப்டன் வேற அந்த டீம்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், பிரீமியர் லீக் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, லிவர்பூலுக்கு ஃபேமஸான கிளப்புக்கு ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஜெயிச்சிருக்கான் பிரீமியர் லீக். அவன் கொஞ்சம் பயங்கரமான பிளேயர். அந்த டீம்ல இன்னொரு லிவர்பூல் பிளேயர் கோடி கோப்புன்னு ஒருத்தர், அவன் கோல் ஸ்கோரிங் கூட பண்ணிருப்பான், 2 கோல் அடிச்சிருப்பான் நினைக்கிறேன் கோடி கோப். அதுக்கப்புறம் சாமர்வில். அவங்க அதான் நெதர்லாண்ட்ஸ் டீம் பார்த்தோன்னா அந்த டிஃபென்ஸ்ல அவங்க வந்து அந்த எஸ்பெஷலி சென்டர் பேக் மட்டும் ரொம்ப டாலா இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க வந்து லாங் பால்ஸ், ஏரியல் பால்ஸ் ஆட முடியாது. ஏர் பால்ஸ் தான் நீ போட்டு கிராஸ் போட்லாம் கோல் அடிக்க முடியாது. கிரவுண்ட் பால நீ உருட்டி விட்டு மேபி அங்கிருந்து ஷாட் எடுத்தா உண்டு. அந்த கோல் கீப்பரும் பயங்கரமா ஆடுறாங்க, நெதர்லாண்ட்ஸ் கோல் கீப்பர்ன்றாங்க. இது ஜப்பான் மேட்ச். ஆக்சுவலி அந்த ஜப்பான் ஸ்குவாட் இருக்கா, அதை மட்டும் போடு, அந்த பேரை மட்டும் படிக்கலாம். பேரெல்லாம் சும்மா செமையா வச்சிருக்காங்க, பேரை படியா அது. எனக்கு வாயில வரல, இருந்தாலும் சொல்றேன். இட்டோ, இலிகாரா, டாமிசியோ, சுசுகி, நாகமோரா, கமாடா, தனாகா, டோவான், சானோ, ஊடியா, இட்டோ. 2 இட்டோ இருக்காங்க இந்த டீம்ல. யார் கூடுவாங்க சொல்ல? இப்போ ஒரு பிளேயரை கால் பண்ணும்போது இட்டோன்னு கூட்டா யார் திரும்பி பாப்பா? ஹெச்இட்டோ ஜெயிட்டோன்னு கூப்பிடுவாங்கல்ல, அதான் புரியல. ஓகே, வேற ஏதாவது வச்சு கூடுவாங்க. ஜப்பான் பயங்கரமா விளாடுறாங்க. அதுவும் அந்த நாக்கமோரான்றவன் கமாதான்றவன் தான் என்னமா அடிக்கிறாங்க தெரியுமா கோல். ஏதோ யூரோப்பியன் லீக்ல ஆட்டம் அந்த மாதிரி ஆடுறாங்க. ஆனா அவனுங்க டீம் கிட்ட தான் குவார்டர் ஃபைனல் வரைக்கும் போறானுங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அந்த ஒரு முன்னாடி போறதுக்கு அந்த பவர் இல்லையா, இல்ல என்ன நடக்குது, அவனுங்க ப்ரெஷர் ஆயிடுறாங்க. இந்த வருஷம் அவன் ஜப்பான் கோச் பார்த்தல, கொஞ்சம் நிறைய இன்டர்ஃபியரன்ஸ் ஆறாரு பயங்கரமா. அவர் டாக்டிக்ஸ்ல நல்லா இருக்கு. ஆனா செம ஸ்பீடா இருக்காங்க. அட்டாக் வெரைட்டி அட்டாக் இருக்கு அவங்க கிட்ட. கிராஸ் போட்டு கோல் அடிக்கிறாங்க, உருட்டி விட்டும் கோல் அடிக்கிறாங்க கீழே. அவங்ககிட்ட பிளான் பண்ணிட்டு வரணும்னா நீ வந்து அவங்ககிட்ட இப்ப ஸ்பெயின் நீ அசால்ட்டா பிளான் பண்ணிட்டு வந்தாங்க. அவன் கிராஸ்லாம் அடிக்க மாட்டாங்க ஸ்பெயின். அவன் உருட்டி விட்டு தான் அடிப்பானுங்க. அவன் உருட்டுற டிக்கெட்டாக தான் ஆடுறாங்க. அதனால அவனை வந்து ப்ரெடிக்டபிளா நீ வந்து டிஃபென்ஸ் ஃபுல்லா பண்ணிட்டு கவுண்டர் ஆக்ஷனா அவனை முடிச்சு விட்டுலாம். இப்ப இங்கிலாந்து தான் அப்படி கிடையாது. உனக்கு அவனுக்கு பவர் பிளேயர்ஸும் வச்சிருக்காங்க, ஒரு மாதிரி டிஃபென்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங் பிளேயர் வச்சிருக்காங்க, கோல் அடிக்கிறாங்க. அவனுக்கு வந்து நீ ஏரியல் பாலும் போடுவானுங்க, உருட்டி விட்டு அடிப்பானுங்க, ரொம்ப டேஞ்சரஸ்ல. அதனால ஜப்பானும் டேஞ்சரஸ் டீம் தான். அவங்களுக்கு பிளான் பண்ணி எப்படி வரானுங்கன்னு பார்க்கணும். டாப் டீம்ஸ் எல்லாம் சொல்றேன், இங்கிலாந்து, நெதர்லாண்ட்ஸ், குரோவேஷியா, மொராக்கோ, இந்த மாதிரி டீம்ஸ் தான். ஸ்பெயின் இங்க உருட்டி தள்ளுறானுங்க. இன்னைக்கு மேட்ச்ல 4 கோல் அடிச்சிட்டானுங்க. சின்ன பசங்களை அடிச்சுக்கிறானுங்க. அவனுக்கு எவ்வளவு தெரியுமா பாஸ்? நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது ஸ்பெயின் வந்து 350 பாஸ், அவனுக்கு வேற 49 பாஸ் தான் பண்ணிருக்கானு சவுதி அரேபியான்றானுங்க. பாவம். இப்போ இல்ல, நான் முன்னாடி பார்த்தது சொல்றேன். முன்னாடினா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு முன்னாடி. இந்த மேட்ச் பத்தி கொஞ்சம் சொல்லிடு, அதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்த்துடலாம். அதான் சொல்றேன், இங்கிலாந்து கிட்ட அதான் சொன்னல, நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி டீம் இருக்கு இங்கிலாந்து கிட்ட. அவங்க கிட்ட ஹையஸ்ட் பெய்டு பிளேயர் ஜூட் பெலிங்கம் இருக்கான். அவன் வந்து பார்சிலோனாக்கு தான் ஆடுறான், FC பார்சிலோனாக்கு ஆடுறான். அடுத்து இந்த ஹாரி கெயின் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவன் வந்து கொஞ்சம் பாப்புலரான ஸ்ட்ரைக்கர் அந்த ஊர்ல. அவன் வந்து இப்ப இதுல ஆடிட்டு இருக்கான், அதாவது பண்டஸ் லீகால, அந்த ஜெர்மனி லீக் இருக்குல்ல, அதுல பரியான் மன்சிக்ன்ற டீம்ல ஆடுறான். 2 கோல் அடிச்சான், பெனல்ட்டில 1, ஹைட்ல 1. இங்கிலாந்து கோஆர்டினேஷன் அதே தான், போர்ச்சுகலுக்கு சொன்ன மாதிரி தான். டீம்லாம் இருக்கு இவனுங்கிட்டையும், கோஆர்டினேஷனோட ஆடுவானுங்களா, ப்ரெஷர் ஆயிடுறானுங்க. நான் பார்த்த வரைக்கும் போன வேர்ல்டு கப்லயே பார்த்தனா ஷூட் அவுட்ல வந்தா ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுறாங்க. அடிக்கவே தெரியல ஷூட் அவுட்ல. கோல்லஸ் டிரா ஆகுது இல்ல 2-2 டிரா ஆகுதுன்னா ப்ரெஷர் ஆயிடுறாங்க. ஒரு சின்ன மொராக்கோ டீம் கிட்ட தோக்குறாங்க. அந்த மாதிரி பெரிய ஸ்டேஜ்ல நான் சொல்றது, அந்த மேட்ச் டூ ஆர் டை, நீ ஜெயிக்கணும்ன்ற மேட்ச்ல போய் மொராக்கோ கிட்ட தோத்தனா என்ன உன்னோட கான்பிடன்ஸ் உடையாதுல. அதனால இந்த வாட்டி கோச்சை மாத்தி ஏத்தணும் வந்தானுங்க. அந்த டீம்ல பொக்காயோ சாக்கான்னு ஒருத்தர் இருக்கான். அவனை எதுக்கு உட்கார வச்சுக்கிறானுன்னு தெரியல. அவன் நல்ல பிளேயர், அவன் ஆர்சனல் பிளேயர். இந்த வாட்டி ஆர்சனல் தான் பிரீமியர் லீக் ஜெயிச்சாங்க. அந்த பீரங்கி குண்டு சுடுற மாதிரி போல அந்த டீம்ல அவனை தான் ஜெயிச்சானுங்க. மான்செஸ்டர் சிட்டி தான் ஜெயிக்குன்னு பார்த்தாங்க எல்லாரும், ஆனா ஆர்சனல் தான் ஜெயிக்கணும். லிவர்பூலும் ஆர்சனல் பயமா ஆடுறாங்க. டீம்லாம் இருக்கு இங்கிலாந்து கிட்ட, ஆனா கோஆர்டினேட்டா ஆடுவானுங்களா கேட்டனா அதுதான் பீடாக் பாஷையில சொல்ற மாதிரி இது ஃபுட்பால் பீடாக் தெரியாது. ஓகே, கடைசியா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். ரீல்ஸ் எல்லாம் பாக்குறது உண்டா? ஒரு பாட்டிமா வந்து ஃபேமஸ் ஆனாங்க, லட்சுமி அம்மாள் சொல்லிட்டு, அப்புறம் ஆண்ட்ராய்டு லெசின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பாக்குறது உண்டா? பார்த்தேன் அந்த இது. அவங்க தெரியல, அவங்க இங்கிலீஷ் ஏதோ படிக்க தெரியாது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து ஸ்ட்ராட்டஜி ப்ரோ, அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அவங்களுக்கு வந்து சொல்றத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டைம் ஓகே, அவங்க தெரியலன்னு விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து யாராவது சொல்லியிருப்பாங்க, அவங்க அதிக ஞாபகம் இல்லாத மாதிரி சொல்றாங்க. அது கொஞ்சம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் அது. ஆனா அவங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமா, அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் நல்லா டெவலப் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அப்படி பண்றதுனால நிறைய ஜெர்சிலாம் வித்துச்சு. லட்சுமி அம்மாள், அதுக்கப்புறம் லமி அம்மாளுக்கு இந்த படம் எல்லாம் போட்டுவிட்டு அந்த போட்டோ எல்லாம் பார்த்தோம், நல்லாதான் இருந்துச்சு. எனக்கு அது கூட சிரிப்பு இல்ல, எம்மா பேக்கு பாப்பான்னாங்க பாரு, அதுதான் எனக்கு சிரிப்பு. பாப்பான்ட்டாங்க பட்டுன்னு பாப்பா. அப்புறம் ரொனால்டோக்கு வந்து நொராடு, நருடோ. அதுக்கப்புறம் கே ஏதோ சொன்னாங்க, காக்கான்னாங்க. காக்கா இல்ல, காக்கான்னு சொல்ல. அதுக்கப்புறம் வந்து பென்சிமாக்கு வந்து பிமாமா அப்படின்னாங்க ஏதோ. அது கொஞ்ச நாளா தான் ரீல். பெக்காம்க்கு வந்து பிகாம்னாங்க, பெக்காம்க்கு பிகாம்னாங்க. அதான்
ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ஏதோ ஓகேவா இருந்தது. நீ சொன்ன செகண்ட் டைம் தேர்ட் டைம் மேட்ச் பண்ணும்போது இவங்க ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் தெரிஞ்சது அது. இன்னொன்னு குரோவேஷியா இல்ல அது வந்து அஸ்வின் அளவுக்கு ரீச் ஆகி அவரே அவர் சேனல்ல சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அதான் எனக்கு வந்து இன்னொரு ஒரு இது என்னன்னா, குரோவேஷியா டீம் பத்தி இவ்வளோ அந்த கேப்டன், குரோவேஷியா டீமோட கேப்டன் வந்து ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் தெரியல சரியா. அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, சுனில் சேத்ரி வந்து ரிட்டையர் ஆகும்போது அவரோட லாஸ்ட் கேம், அதான் இந்தியா கலர்ஸ்ல லாஸ்ட் கேமு, அப்போ வந்து ஒரு குரோவேஷியன் கேப்டன் அவர் வந்து ரெகக்னைஸ் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி யூ ஆர் த லெஜெண்ட் ஆஃப் த கேம் அப்படின்ட்டு. அவருக்கு தெரியுது கூட நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரியுதா? அது தெரிஞ்சா முதல்ல நம்ம ஊருக்கு போகலாம். ஏன்னா ஒரு 10 வருஷமா நம்ம டீம்ல வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. ஒரு ஸ்போர்ட்டை வந்து அவங்க பெருசா பார்த்துட்டாங்கன்னா மற்ற ஸ்போர்ட்டை மறந்துடுவாங்க. அவங்க கிரிக்கெட்டை வந்து பெருசா பார்த்து இந்த ஐபிஎல், டிஎன்பிஎல், வேர்ல்டு கப்பு, ட்ரை சீரிஸ் இதெல்லாம் பார்த்து ஃபுட்பால்ன்றதே மறந்துட்டாங்க. ஃபுட்பாலே மறந்துட்டாங்க மொத்தமா. ஃபுட்பால்னு ஒரு கேம் இருக்கான்னு கேட்குற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க இன்னும் ஊருக்குள்ள. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. இப்போ நானே வந்து எனக்கு ஃபுட்பால் பிடிச்சிருக்கு, எனக்கு விளையாடணும் அப்படின்னு யோசிச்சு போனா கூட கொஞ்ச நாள்லயே என்னோட மைண்ட் செட்டை மாட்டி அனுப்பிடுறாங்க. நம்ம விளையாடணுமா ஃபுட்பாலு, விளையாண்டா என்ன லாபம், எதுவுமே கிடையாது, நம்மளுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி ஆக்கிடுறாங்க. இப்படி இருந்தா ஃபியூச்சர்ல யார் வந்து ஃபுட்பால் ஆடுவா நீ சொல்ல? இப்ப இவ்வளவு பெரிய கண்ட்ரி, இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க இந்த கண்ட்ரில, வேர்ல்டு லார்ஜஸ்ட் பாப்புலேஷன், நம்பர் 2 நம்பர் 1 எல்லாத்துலயும் இருக்காங்க. இங்க ஒரு ஸ்போர்ட்டை வந்து வளர்க்க முடியல அப்படின்னும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமா, ஏன்னா ஃபுட்பால் வந்து வேர்ல்டு ஸ்போர்ட்னு சொல்லலாம். எல்லா கண்ட்ரியுமே ஆல்மோஸ்ட் ஆடுறாங்க. எந்த கண்ட்ரியுமே ஃபுட்பால் ஆடாத கண்ட்ரின்னு இல்ல, ஆடுறாங்க. குவாலிஃபிகேஷன்ல வேர்ல்டு கப்ல வர்றது வந்து சில கண்ட்ரிஸ் தான். இது கண்ட்ரியோட சில ஐலாண்ட்லாம் ஆடுறாங்க, ஐலாண்ட்ஸ்ல ஆடுறாங்க. அது நினைக்கும் போதுதான் ஐலாண்டே விளையாடுறாங்க. ஐலாண்டே ஆடுறாங்க. ஆப்பிரிக்கால இருந்து அவ்வளவு ஐலாண்ட்ஸ் ஆடுறாங்க. இது யுஎஸ்ஏல இருந்து சில ஐலாண்டு ஆடுறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஐலாண்ட்ல பாப்புலேஷன் வந்து 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி பாப்புலேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாப்புலேஷன் இருக்க கண்ட்ரியே ஃபுட்பாலை இவ்வளவு நல்லா ஆடி வேர்ல்டு கப் வர முடியுதுன்னா, இத்தனை லட்சம் பாப்புலேஷன் இருக்க நம்ம ஏன் வர முடியல? நம்மளுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பெரிய பிரச்சனை. அதுவும் இல்லாத அந்த போர்டு கொஞ்சம் ஒரு மாதிரி போர்டு. அதுதான் சொல்றேன், விஷன் இருக்க போர்டா கிடையாது, காசு அடிக்கிற போர்டு அது. அது நம்ம பேசுறது பிரயோஜனம் இல்லை. அவங்க வந்து ஏஎஃப்எஃப் வந்து ஒரு மாதிரி டெவலப் பண்ணணும். அவங்களுக்கே அவங்க மைண்ட்ல யாருன்னா ஒருத்தன் ஆணி அடிச்சு குத்தினாதான் வந்து ஓகே, நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஆல் ஓவர் த இந்தியா வந்து ஒரு கிரவுண்டா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்து நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் போடணும். போட்டு ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு சேலரி கொடுத்துடணும். நீங்க ஒரு வருஷம் ஆடுங்க ஃபுட்பால், உங்களுக்கு சேலரி கொடுத்துடணும் அப்படின்னு ஏதாவது பண்ணா, மேபி இனிஷியேட் எடுத்தா கூடிய சீக்கிரத்துல ஒரு 10 இல்ல 15 வருஷத்துல வேர்ல்டு கப் ஆடலாம். நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் வந்து போர்ச்சுகல், ஸ்பெயின், மொராக்கோல நடக்குது. அட்லீஸ்ட் அதுக்கு வந்து வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸ் ஒன்று நடக்கும். அதுலயாச்சும் பர்ஃபார்ம் பண்ணுங்க தயவுசெய்து. நீங்க கத்தாரை தான் அடிக்க மாட்டீங்க. ஏதோ ஏசியன் கப்ல ஏசியால ஆடுற டீம் கூட தான் உங்களால ஜெயிக்க முடியல. அட்லீஸ்ட் அந்த ஏசியா ஆடுற உங்க டீம், அந்த யார் வருவா ஏசியால இருந்து? நான் உனக்கு ஆஸ்திரேலியா வருவான், கத்தார் வருவான், அதுக்கடுத்து வந்து உனக்கு ஜார்டன் வருவான். இவனுங்களால அட்லீஸ்ட் கோல் அடிச்சு ஜெயிக்க பார்க்கணும். குவாலிஃபயர்ஸ்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 கேம் வின் பண்ணா நீ வேர்ல்டு கப் போகலாம். அது பண்ணணும் பண்ண மாட்டாங்க. ஆனா அதுக்குதான் ஒருத்தன் வந்து, எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருந்தது, ஒரு ஃபாரின் பிளேயர் ஒருத்தன் இந்தியன் விசா வாங்கி இந்தியாவுக்கு அட்டாக்கரா ஆடுறான். உனக்கு ஞாபகம் இருக்கா அவன் யாருன்ட்டு? இப்ப ரீசெண்டா பெங்களூரு எஃப்சில இருந்தான் அந்த பிளேயர். இந்தியன் விசா வாங்கிட்டு ஆஸ்திரேலியன் இது அவங்க பரம்பரை. அவன் ஆஸ்திரேலியாக்காரன் வந்து இந்தியாவுக்கு ஃபுட்பால், ஏன்னா இந்தியாவில் உனக்கு ஆப்வியஸ்லி வேர்ல்டு கப் குவாலிஃபை ஆகலாம், உனக்கு அவன் வந்து வேணா ஆடலாம், வந்தா சேர்த்துப்பானுங்க, காசு கொடுப்பான்ல தெரியல. ஆனா நீ இப்போ ஒரு பிரைடுக்கு ஃபுட்பால் விளையாடி கண்ட்ரி எடுத்துட்டு போனேன்னு ஒரு பெருமை சொல்லிக்கலாம். அது மாதிரி வந்து ரயன் வில்லியம்ஸ்னு ஒருத்தன் ஆஸ்திரேலியாக்காரன் வந்து இந்தியன் விசா வாங்கி இப்ப கரண்ட் ஃபார்வர்டா ஆடுறோம், நம்மளுக்கு இந்தியாவோட ஃபார்வர்டா ஆடுறோம். மேபி நீ சொல்ற வேர்ல்டு கப் நம்ம போனோம்னா யூரோப்ல இருந்து எல்லாம் கொஞ்சம் பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து நம்ம டீம்ல ஃபாரின் பிளஸ் மிங்கிள்டா வச்சோம்னா ஜெயிக்கலாம். அதாவது இங்கிலாந்து இல்ல இந்த மாதிரி இவங்களை நம்புற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து காசு கொடுத்து விளையாட வச்சு வேர்ல்டு கப் போவாங்க. இன்னும் நம்புறேன். நம்ம பிளேயர்ஸ் டெவலப் பண்ணா நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாமே, நம்ம ஊர் தான் கண்ட்ரி தான் எல்லாத்துக்கும் இம்போர்ட் பண்றோமே. இம்போர்ட் பண்ணாலுமே உன்கிட்ட வந்து அந்த அளவுக்கு கிரவுண்ட் ஃபெசிலிட்டி இருக்கணும். இந்த பிளேயர் வந்து விளையாடுறதுக்கு நீங்க ஒரு ஃபெசிலிட்டி உருவாக்கி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத போது, நம்ம பிளேயரே அங்க இறங்கி விளையாட முடியாத நிலைமை இருக்கும்போது ஒரு இம்போர்ட் பண்ற ஒரு பிளேயர் ஆட முடியுமா சொல்ல அந்த கிரவுண்ட்ஸ்ல? நீ அப்பனா கிரவுண்டுக்குன்னா வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்ல தான் போகணும். பரவாயில்லையா? அதுக்கு யார் செலவு பண்றது? அது கஷ்டம். ஆனா அந்த இங்கிலாந்துக்காரன் பண்ண மாதிரி வேணா ஒரு கண்ட்ரில இருந்து ஒரு பிளேயர் எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும். அதாவது இந்தியா மேட்ச் நடக்கும்போது மட்டும் வந்து எங்களுக்கு ஆடுங்க, மீதி டைம்லாம் ஊருக்கு போயிடுங்க அப்படின்ட்டு.
அந்த மாதிரி ஒரு மேட்சுக்காக வந்துட்டு போயிடுவாங்களா? இல்ல இந்தியா மேட்ச் மட்டும் வந்துட்டு ஆடிட்டு போங்கட்டு. ஏன்னா அப்பதான் நம்ம வேர்ல்டு கப் குவாலிஃபயர்லாம் அட்லீஸ்ட் ஜெயிப்போம். இல்லாட்டி வச்சுக்கேன் இதேதான் வந்து நடக்கும். கிராஸ் ரூட் சரியா இருக்காது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொல்லுவோம், போர்டு சரி இருக்காது, பிராட்காஸ்டிங் எவனும் காட்ட மாட்டான். ஃபுட்பால் உமன்ஸ் வேர்ல்டு கப்லாம் காட்டுறாங்க கிரிக்கெட்ல. ஏன்னா இந்த FIFA வேர்ல்டு கப் காமிச்சா நிறைய பசங்க பார்த்தாங்கன்னா, சின்ன வயசு பசங்க பார்த்தாங்கன்னா அவங்க வந்து ஃபுட்பால் ஆட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. காரம்பு காசை கொடுன்றான், இவ்வளவு காசு வச்சு எவன் பார்ப்பான் சொல்லு. குறிப்பா சின்ன பசங்க எப்படி பார்ப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் எப்படி பார்ப்பாங்க? அதான் யுனைடெட் ஸ்போர்ட்ஸ்னு வச்சிருக்கானுங்க, பேரே வாயில நுழையல. இதெல்லாம் இது எவனுக்குமே தெரியாது இந்த சேனல்லாம். எவன் கிட்ட நான் போய் சொல்லுவேன் யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் இருக்கா FIFA வேர்ல்டு கப் பாருடா அப்படின்னு எவனா சின்ன பையன் சொன்னா அடப்போனா அது என்ன சேனல் வந்து அது ஏர்டெல்ல வருது, ஏர்டெல் ஸ்டீம்ல வேற டிஷ்ல எல்லாம் இருக்குமா யுனைடெட் ஸ்போர்ட்ஸ்? அதுதான் கேள்வி. எல்லாத்துலயும் இருக்கு. அந்த சேனலோட பேரே எவனுக்குமே தெரியாது, அதான் பிரச்சனை. இப்ப ஸ்டார்னா எல்லாருக்குமே தெரியும், அவன் வந்து காலகாலமா இருக்கான், ரொம்ப வருஷமா இருக்கான், எல்லாம் கிரிக்கெட்லாம் பண்றான். சோனினா நிறைய பேருக்கு தெரியும், டென் ஸ்போர்ட்ஸ்னா எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் விட்டுட்டு எவனுக்கோ குத்த மாதிரி குத்துக்கிறாங்க. யுனைடெட் ஸ்போர்ட்ஸ்னு சொன்னா உனக்கு எதாவது தெரியுது? அது ஜி ஆப்ல இது பாக்குறதுனால தெரியும் நிறைய பேருக்கு. அது விளம்பரம் பண்றாங்க, யூடியூப்லயும் வருது, வேர்ல்டு கப் பார்க்கணுமா ஜி5 டவுன்லோட் பண்ணுங்கன்னு காட்டுது. யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் எதாவது தெரியும் உனக்கு? டிவில பாக்குற ஆப்ஷன் தான், அது ரேட்டு கம்மி. சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ சொன்னதுக்கு அப்புறமா எனக்கு யுனைடெட் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு டிவி இருக்குதுன்னு தெரியும். ஆமா, நான் தமிழ் கமெண்ட்ரி இருக்கும்னு நினைச்சேன். பார்த்தனா பெங்காலியும் மலையாளம் தான் வச்சிருக்காங்க, தமிழ் கமெண்ட்ரி இல்ல. மலையாளம்ல நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ப்ரோ, கேரளால நெய்மார் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க, அதனால அந்த கமெண்ட்ரி வச்சிருப்பாங்க. பெங்காலில வச்சிருப்பாங்க, ஏன்னா கல்கட்டா கொஞ்சம், அதாவது பெங்காலும் கேரளாவும் எப்படின்னா ஃபுட்பால் பாக்குறாங்க, பட் அது வந்து டேலண்ட்ஸ் வராங்கன்னு கேட்டா கஷ்டம் கொஞ்சம். இல்லதான், நம்ம லெவல் தான். அவங்க வந்து வேர்ல்டு கப், யூரோப் லீக், அந்த லீக்ஸ் எல்லாம் பாக்குறாங்க, பாக்குற ஆடியன்ஸ் இருக்காங்க. பார்த்துட்டு விளையாடி ஒரு பிளேயர் அவர் ஆடியன்ஸ் பார்த்தனா இல்ல, கேரளாலயும் சரி பெங்காலையும் சரி. அதே நீ வந்து இந்த நார்த் ஈஸ்ட் இருக்குல்ல, அந்த ஒரு மணிப்பூர், பூட்டான் கிட்டானே, அதுக்கப்புறம் அந்த இது அது என்னது அந்த சைட்ல இருக்க அந்த கொல்கத்தாக்கு அந்த சைட்ல வரல எல்லாமே, அவனுங்கெல்லாம் வேற பார்த்தனா ஸ்போர்ட்டா எடுத்து ஆடுறானுங்க தைரியமா. ஒலிம்பிக்ஸ்லயோ இல்ல ஏதோ கபடியோ ஏதோ ஃபுட்பாலோ, நீ ISL ஆடுற பாதி பேர் எங்கிருந்து வராங்க? நார்த் ஈஸ்ட்ல இருந்தா எல்லா பிளேயர்ஸ் இருக்கானுங்க. அவங்க பேர்லாம் பார்த்தோன்னா எல்லாருமே நார்த் ஈஸ்ட் தான். மணிப்பூர்னுவான், மிசோரம்னுவான், நாகாலாண்டுவான். இதெல்லாம் கிரிக்கெட்ல பார்த்தோன்னா இவங்கலாம் வந்து பேலட்ல ஆடுவாங்க. பேலட்னா குட்டியா இருப்பாங்க அந்த டீம்ஸ்லாம். அந்த மாதிரி வர இதெல்லாம் ஃபுட்பால்ல இருக்கானுங்க. மெயினான ஏரியா பாம்பே, கர்நாடகா, சென்னை, கொல்கட்டா, இங்க இருந்தாலும் ஃபுட்பால் பிளேயர் வந்தா நம்ம வேர்ல்டு கப் ஆடுவோம். பிக் சிட்டிஸ்ல இருந்து நம்ம பிளேயர்ஸ் வரதில்லை நம்மளுக்கு, அதான் பிரச்சனை. ரூரல் ஏரியால இருந்தா வராங்க, அதுவும் நார்த் ஈஸ்ட்ல மட்டும் தான் பர்டிகுலரா. ஓகே, நீ சொல்ற மாதிரி நார்த் ஈஸ்ட்ல இருந்து நிறைய பிளேயர்ஸ் வராங்க, சவுத் நார்த்ல இருந்து நிறைய பேர் வரது இல்லை. அங்க இருந்து நிறைய டேலண்ட் வருது. லாலின் சோலா சாங்தே அவன்லாம் அந்த ஊர்ல இருந்தா வந்தான், நார்த் ஈஸ்ட்ல இருந்தா வந்தான். அவன் கல்கட்டாலாம் கிடையாது, கேரளாவும் கிடையாது. கேரளாவும் இன்னும் பயங்கரமான பிளேயர்ஸும் ப்ரொடியூஸ் பண்ண எதுவும் இருந்தாங்க. அப்கோர்ஸ் முன்னாடி ஏதோ பிளேயர்லாம் இருந்திருக்காங்க, இப்போ இருக்காங்களா கரண்ட்ல? சும்மா யூரோப் லீக் மட்டும் பாக்குறாங்க. நெய்மார் ஃபேன்ஸ், ரொனால்டோ ஃபேன்ஸ், மெஸ்ஸி ஃபேன்ஸ். இந்தியாவுக்கு ஜெர்சி போட்டு ஆடணுன்ற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இருக்குமா? வாய்ப்பே இல்லை. டெவலப் பண்ணாத ஸ்போர்ட்டாவே போயிருமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆயிடுச்சு. நம்ம ஒலிம்பிக்ஸ்லயே எதுவும் பெருசா சாதிக்கிற மாதிரி தெரியல, ஆனா அதுக்கு எதுவும் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. கோல்டு மெடல் அடிக்கிறாங்க, அப்பப்ப அடிக்கிறாங்க, ஏதோ ஒரு ரெண்டுட்டு நீரஜ் சோப்ரா அடிச்ச மாதிரி அடிக்கிறாங்க அப்பப்ப. மீதி அதுலயும் பெருசா இது இல்லை. ஃபுட்பால்லயும் இந்த இதுவும் இல்லை. கிரிக்கெட் அப்கோர்ஸ் ஒலிம்பிக்ஸ்ல இருக்கு, அதுலயாச்சும் அடிக்கப்ப கோல்டு மெடல் அடிங்கப்பா, பாப்புலர்ஸ் போட்டு நம்பர் ரன்ஸ் போட்டு வேர்ல்டு கப்லாம் ஜெயிக்கிறீங்க, அங்க போயிட்டு கோட்டை விட்டு வந்துடாதீங்க, ஆஸ்திரேலியா கோல்டு மெடல் தூக்கி போயிட போறான். எனக்கு அதான் தோணுது இப்ப எனக்கு தெரிஞ்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ல வேற கிரிக்கெட் வேற ஆட் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த வாட்டி. ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ல அடிப்பாங்களான்னு பாக்கணும். 2020 கிரிக்கெட் தான் நடக்கும். 2020 10 ஓவர்ஸ் மேட்ச் தான் நடத்தணும். அதான் வந்து ஒலிம்பிக்ஸ் சீக்கிரமா முடியல கேம் தான். ஒரு மாசம் கூட நடக்காது, 20 days 30 days தான் நடக்கும். டக்கு டக்குன்னு ஒரு நாள்ல வந்து 10 கேம் வைப்பானுங்க, லைனா போகும். ஒரு 1 ஹவருக்கு ஒரு கேம், 1 ஹவருக்கு ஒரு கேம். அந்த மாதிரி ஸ்விம்மிங், டக்குன்னு ஷூட்டிங் வைப்பானுங்க, டக்குன்னு வந்து ரன்னிங் வைப்பானுங்க, மேரத்தானு மாத்தினே இருப்பானுங்க. அதான் சரி, ஓகே. ஃபுட்பால் பத்தி இவ்வளவு நேரம் பேசியிருந்தோம், வேர்ல்டு கப் ஃபுட்பால் பத்தி, நம்மளோட ஊரை பத்தியும் பேசியிருந்தோம், ஃபுட்பால் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன், ஏன் வந்து இந்தியன் ஃபுட்பால் டீமோ இல்லை AFFO இந்த மாதிரி இருக்கு, டெவலப் பண்ண முடியாம அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. எங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் மொத்தமா கூட்டிட்டோம் இந்த வீடியோலயே. உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது சஜஷன், ஃபீட்பேக்ஸ் இருந்தால் அதையும் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை விடைபெறுவது அஜய் அண்ட் கார்த்திக். பை பாய்.